Hi students, welcome to Padida. So 10th standard public exam start ஆக போகுது. ஸோ யாரும் பெருசாக பயப்படணும்னு அவசியம் இல்லை. 10th கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்டடி பிளான் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுறேன். அதனால் எல்லா எக்ஸாமுக்கும் ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியாகவே 80+ இல்லை 90+ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் 10th தமிழுக்கு ஸ்டடி பிளான் பார்த்துடுவோம். எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சு நல்ல மார்க் வாங்கலான்றது பார்த்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செப்பரேட்டாக நான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோவில். ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸோ மனப்பாடம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சூஸ் வந்து 14 மார்க்ஸு. 14 மார்க்ஸில் 10 மார்க் புக் பேக்கில் வந்துடும். மீதி 4 மார்க்ஸு நூல் வழியிலேருந்து கேட்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மனப்பாடம் வந்து 6 மார்க்ஸ் டோட்டலாக. மனப்பாடமும் திருக்குறளும் சேர்த்து 6 மார்க்ஸு. இம்பார்ட்டன்ட் மனப்பாடம்னு பார்த்தீங்கன்னா அன்னை மொழியை மாற்றம் எனது அருளை பெருக்கி சிறுதாம்பு விருந்தினனாக புண்ணிய நவமணி. இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அடிஷ்னல் படிச்சுக்கிறதும் நல்லது தான். இது எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி பார்த்துக்கோங்க. ஈஸியாக 4 மார்க்ஸ். அதே மாதிரி திருக்குறளும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே இல்லாமல் எழுதி பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கேரண்டி. ஸோ இந்த செக்ஷன் வரைக்கும் 20 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மார்க்ஸ் செக்ஷன், ஈஸி செக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து இது அணி. இம்பார்ட்டன்ட் அணி பார்த்தீங்கன்னா தற்குறிப்பேற்ற அணி, நிரல் நிறை அணி, அன்பு மரணம்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துட்டு இது என்ன அணின்னு கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் இது. தன்மை அணி வேலோடு நின்றான். ஸோ இந்த அணிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மார்க் ஈஸியாக கன்ஃபார்மாக வாங்கிடலாம். இதுக்கு அடுத்து வந்து அழகிட்டு வாய்ப்பாடு. இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தெரியலனா உங்கள் ஸ்டாஃப் கிட்ட கேட்டு படிச்சுக்கோங்க, இல்லை உங்கள் கைடில் இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா 6 மார்க்ஸ் வாங்கிடலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் செக்ஷன். உங்கள் தமிழ் கொஸ்டின் பேப்பர்லேயே மார்க் எந்த செக்ஷன் அதிகம்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் தான். 25 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகிடுவீங்க. இதில் நம்ம என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, 2 கொஸ்டின் கொடுத்து 1 அட்டன் பண்ணோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் தரேன், அதை பார்த்து படித்தாலே போதும். அதில் 1 அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங்க்கு ஃபார்மேட் தான் முக்கியம். இம்பார்ட்டன்ட் லெட்டர் ரைட்டிங்கும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட். கோல்டன் சன் பல வாட்டி கேட்டிருக்காங்க, பட் எல்லா லெசனும் படிக்கிறது நல்லது. காட்சியை கண்டு எல்லா லெசனும் படிக்கிறது நல்லது அப்படின்னா வந்து பேசிக்காக ஒரே ஒரு ஃபார்மேட் இருக்கும். அதில் வேர்ட்ஸ் மட்டும் மாற்றி போட்டு எல்லா காட்சியை கண்டுக்கும் எழுதிக்கலாம். ஸோ காட்சியை கண்டு படிவம் நிரப்புக, ஃபார்ம் ஃபில்லிங். ஸோ இந்த செக்ஷன் கான்சென்ட்ரேட் பண்ணினா 25 ஈஸியாக 25 மார்க்ஸ் கிட்ட வாங்கிடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் இல்லை இம்பார்ட்டன்ட் லெட்டர் ரைட்டிங் உங்களுக்கு சொல்லிடுறேன். மரம் இயற்கையின் வரம், உணவு விடுதி, உங்கள் தெரு மின்விளக்கு ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு, பல்பொருள் அங்காடி, புதிதாக திறன் பேசி, பெருந்தொற்று ஏற்படுவதை தடுக்க, பள்ளி திடலில் கிடைத்த பணப்பை, மருந்தகம் ஒன்றில் இருந்து. இதில் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன் மரம் இயற்கையின் வரம் வந்து பல வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் எந்த செக்ஷன் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமர் தான். நான் இன்னும் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸே பார்க்கல. எப்பவுமே தமிழ் இங்கிலீஷ்லாம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் லாஸ்ட் தான். நீங்கள் எடுத்தோடனே கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்காதீங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சு முடிங்க. ஸோ கிராமர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் நம்ம எழுதணும். 10 மார்க்ஸ், 5 2s 10 மார்க்ஸ். இதில் கன்ஃபார்மாக எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் கன்ஃபார்ம் வந்துடும். 5 எழுதணும், 5ல் 4 கன்ஃபார்ம். எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுப்பத உறுப்பிலக்கணம் ஈஸியாக இருக்கும். நான் 11th and 12th வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கனாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. உங்களுக்கு வந்து நான் டைம் இருந்ததுன்னா இன்னைக்கு அப்லோட் பண்ணுறேன். பகுப்பத உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு, கலை சொற்கள், இந்த 3 வந்து கன்ஃபார்ம். இது இல்லாமல் மயங்கொலி சொற்கள்னு சொல்லுவாங்க, சிலை சீலை, இந்த 2 வேர்ட்ஸ் வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஸோ 4 கொஸ்டின் கன்ஃபார்ம். பகுப்பத உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு, கலை சொற்கள், சிலை சீலை, மயங்கொலி சொற்கள் வந்து கன்ஃபார்ம். 4 எழுதிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஸோ 4 2s 8 மார்க்ஸ். மீதி அந்த 2 மார்க்ஸுக்கு இன்னும் மற்றதெல்லாம் படிக்கணும். எது வரும்னு சொல்ல முடியாது. பட் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர் பெயர்கள் மருவு இது படிக்கணும். இல்லை உங்கள் கிராமர் நான் டைம் இருந்ததுன்னா நானே எல்லாத்துக்கும் கிராமர் பார்ட் வீடியோ போடுறேன். நீங்கள் வீடியோ பார்த்து படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிராமர் மீதி இன்னும் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழமொழியை நிறைவு செய்க, அடிக்கோடி தொகாநிலை தொடர்களை வகைப்படுத்துக, தொடரில் உள்ள எழுவாயை செழுமை செய்க. இது கேட்பாங்க. தொடரில் உள்ள எழுவாயை செழுமை செய்க ஈஸியாக இருக்கும். மரபு தொடருக்கான பொருளிலிருந்து தொடரில் அமைத்து எழுதுக, கீழ்வரும் சொற்களை 3 வகையாக பிரித்து பொருள் தருக, பொருத்தமான நிறுத்தற்குறி இடுக, வினைமுற்றை வினையாளனை பெயராக மாற்றி தொடர் அமைத்து எழுதுக. இஃப் பாசிபிள் டைம் இருந்ததுன்னா ஆன்சர்ஸோட உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது கிராமர். கிராமர்லேயே வந்து சில கொஷின்ஸும் கேட்பாங்க சில டைம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஷினும் பார்த்துடலாம். தொழில் பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் இடையே உள்ள வேறுபாடு, விடையின் வகைகள் எழுதுக, மூவிடத்தின் பெயர்கள் சுட்டுக, குரல் வெண்பாவின் இலக்கணத்தை எடுத்துக்காட்டுடன் விளக்குக, அன்மொழி தொகை வரையறுத்து உதாரணம் கொடு. ஸோ உங்களுக்கு வந்து இலக்கணம்ல வந்து இந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸும் கேட்பாங்க. உங்களுக்கு இது எல்லாமே பிடிஎஃபாகவும் தரேன்.
இல்லை நம்ம வெப்சைட்டில் கூட போய் பார்த்துலாம், வெப்சைட் லிங்க்கும் தரேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து ஜென்ரல் கொஷின் நம்ம படிக்க தேவையில்லை, 5 மார்க் அவங்களே போட்டுருவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடை கேட்ட வினா, அவங்க வந்து விடை கொடுப்பாங்க, நம்ம அதுக்கு வந்து வினா எழுதணும், 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து உரை பற்றியே படித்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுப்பாங்க, அது படித்து நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு வந்து 3 மார்க். ஸோ 5 மார்க்ஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸே நம்ம கை வைக்கல, மீதி எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 65 மார்க்ஸ் கிடச்சிடும். ஸோ கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 மார்க்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபைனலாக தான் வந்து கொஸ்டின் ஆன்சர் 35 மார்க்ஸ். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம வெப்சைட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு படிடா அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் மெயின்டைன் பண்ணுறோம். அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட் தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் ஃபைல் எல்லாமே 1 by 1 அப்லோட் பண்ணிவிடுவேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதான் தமிழ் ஸ்டடி பிளான். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த கொஸ்டினில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அது படித்தாலே போதும், எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.